சத்தம் போடாதீங்க. ஓய் கிரிச்சல் இருக்குது. சிரிக்க மாட்டேன். சரி நான் மந்திரிக்கு மனதை எங்கே என் மந்திரி காணாமல் போய்விட்டான். மந்திரி சீக்கிரம் சென்று சரி போய் கூட்டிட்டு ராஜா கூப்பிடுறாரு. ராஜா கூப்பிடுறாரு. ஐயோ நீ முடிஞ்ச அளவுக்கு அந்த பக்கம் உட்காந்து என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டா அடிக்கிற அப்படின்னா ஏன் அப்படி கேட்டா நீங்க தானே கேட்டீங்க. ஏன் கேட்டீங்களா அப்படியே கேட்டா அடிச்சுட்டா இருந்தா சொல்ற மாதிரி போய் சொல்லு. எப்படி மந்திரி வேலையில் இருக்கிறான். சரி என்ன வேலை என்ன வேலை அப்படி கேளு. வேரோட புடிங்கி அடிய நுனி கிள்ளிட்டு அடிய நுனியும் சரி நடு பணமரத்துல பல்லு விளக்குறான் வரது டைம் சொல்லி ரைட். ராஜா ஒரு முக்கியமான வேலை இருக்குதுங்க. என்ன வேலைனா பணமரத்தை வேரோட புடிங்கி வேரோட புடிங்க அடியும் நுனியும் கிள்ளி எரிஞ்சிட்டு நடு பணமரத்துல பல்லு வளர்க்கறானுங்க. அதனால வரத்துக்கு டைம் இல்லைங்க. பலசாலி மந்திரி. ஆமா என்னை போல் பலசாலி. ஆமாங்க வீரம் தீரம் புத்தபலம். எதுல புத்தபலம் ஐயோ புஜபலம் எதெல்லாம் நீ கேட்டீங்க. புஜபலம் எப்படி வீரம் தீரம் புஜபலம் பராக்கிரமம் கொண்டவன். நடு பணமரத்தையே புடுங்கி நடு மரமரத்திலேயே விளக்கிட்டு இருக்கிறாரு. ஆமா சீக்கிரம் விளக்கிட்டு வர சொல்லு. சரிங்க பல்லு விளக்கிட்டு சீக்கிரமா வருதான். பணமரத்தை புடிங்கி பல்லு விளக்கு கை கால் கழுவணும். கிழக்கு மழை பெஞ்சு மேற்கிறது தண்ணி வந்து வடக வாணியாதல் தண்ணி வந்து தெற்கு கோணியாத்துல ஒரு காலில் தங்கிட்டு காவிரியாதல் கை கால் கழுவிட்டு மூஞ்சி கழுவிட்டு மேட்டூர் அணை நடந்து போயிட்டு வரதுக்கு டைம் சொல்லி செவனி பாட்டு பாட்டு மாதிரி தானே இருக்குது. மேற்கிறது தண்ணி வந்து வடக வாணியாதல் தண்ணி வந்து தெற்கு கோணியாத்துல ஒரு காலில் கை கால் மட்டும் கழுவிட்டு மூஞ்சி கழுவிட்டு மேட்டூர் அணை நடந்து போயிட்டு வரதுக்கு டைம் இல்ல. ரைட் எப்படி சொல்றேன் சொன்னாருங்க. ஏண்டா பணமரத்திலே அவரு என்ன சொன்னாருங்க. என்ன அண்ணன் ஏங்க பணமரத்திலே பல்லு விளக்குனா வாயு கப்பலிக்கு ஒண்ணும் இல்லைங்க. அதனால கிழக்க மழை வெஞ்சி மேற்கருந்து தண்ணி வந்து வடக்க வாணியா தண்ணிய கிழக்க மழை வெஞ்சி மேற்கருந்து தண்ணி வந்து வடக்க வாணியா தண்ணிய தெக்க கேணையாத்துல ஒரு காலில் தேக்கி கோணையாத்துல ஒரு கால்ல தேக்கிங்க அதுல கை கால்லாம் கழுவிட்டாருங்க. மூஞ்சி கழுவுறதுக்கு மட்டும் தண்ணி பத்தல. அதனால மேட்டூர் அணைக்கு பொடிநடையா நடந்து போறாரு. சீக்கிரம் கழுவிட்டு வர சொல்லு. அப்படியே ஆகட்டுங்க. வரலாமா படமரத்துல பல்லு விளக்கி மேட்டூர் போய் மூஞ்சில சாப்பிட வேணாமா? சாப்பிடணும். கொட்டக்காட்டுல போய் வாழை எடுத்துட்டு வந்து கொட்டக்காட்டுல ஏதுல வாழையல கொட்டக்காடு தாண்டி தாண்டி வாழை தோப்புறீங்க. வாழை எடுத்து இலையை திருப்பி போட்டு இலை மேல நான் உட்காந்து கோழி அடிச்சு குழம்பு வச்சு பொன்னிச்சு போட்டு சோறாக்கி கறி நல்ல நாய்க்கு வச்சுட்டு 3 நாளுக்கு கம்மி வந்து பாத்துல கடனை கடிச்சு குடிக்கிற வரது டைம் சொல்லு. நம்ம தப்பு தப்பா சொல்லுவாங்க. நாய் அடிப்பான அதாங்க பணமரத்திலே பல்லு விளக்கி மேட்டூர் அணையிலே மூஞ்சி வலிச்சான். ஒரு மனுஷன் வந்து பசிக்காதுங்க. மூஞ்சி கொப்பளிச்சான் பசிக்கு தானுங்க. அதனால வாய் கொப்பளிக்கணுங்க. அதாங்க பசி எடுக்கும் இல்லைங்க. அதனாலங்க கொட்டக்காடு தாண்டி வாழைத்தோப்பு. சரி வாழைத்தோப்புல போய் வாழையில எடுத்துட்டு வந்து இலை திருப்பி அது மேல அவரு உட்காந்து நாட்டு கோழி அடிச்சு குழம்பு வச்சுங்க பொன்னி அரிசி போட்டு சோறாக்கி அதெல்லாம் எடுத்து ஒரு நாய்க்கு வச்சுட்டு நாய் அந்த இருக்குதுங்க. பொட்டிக்காரன் மட்டும் கம்மிட்டு சொல்லுங்க. நாய் குடிக்குதுங்க. ரத்தமா போயிருச்சுங்க. அதனால பேச முடியல. ரத்தம் ஆமாங்க அதெல்லாம் எடுத்து ஒரு நாய்க்கு வச்சுட்டு பக்கத்து வீட்டுல 3 நாளுக்கு கம்மங்கூழ் வாங்கி கராச்சி குடிக்கிறாருங்க. ஏன் சுட சுட சோறு ஆக்கி வச்சுட்டியா பழைய சோறு சுட சுட சோறு ஆக்கிட்டு ஏன்னா பழைய சோறு சொல்லி சூடு பிடிச்சிருக்கு. சாப்பிட்டா நுனியில
சூடு பிடிச்சுக்குமா. சரியா? ஆமா. சரி வாங்கி விட்டு சரி அரசன் வந்திருக்கேன்னு சொல். இப்படியே சாப்பிட்டு சீக்கிரமா வாங்க. சாப்பிட்டு வரலாம் தான் இருந்தேன். சரி சாப்பிடணும் கொஞ்சம் மதிமயமா இருந்ததா. சரி நேரம் படுத்திருந்து போலாம் சொல்லி ஒரு சாக்கு போட்டு படுத்திருந்தேன். சாக்கு பையி சாக்கு பையிடா சாக்கு பையி சரி படுத்திருந்தேன். எனக்கு நினைப்படுத்துச்சு. என்ன நினைப்பு? எனக்கு ஒரு கூத்தியா சேலத்துல இருக்கிறா. ஓ சேலத்துல? ஆமா. உனக்கெல்லாம் இருக்குதா? அவன் பேர் உனக்கெல்லாம் இருக்குதானா? கேட்ட போறாம உங்க அக்காவை நீயே கட்டிக்குவேன். அப்புறம் கூத்தியால பாக்குறதுக்கு போறான். எப்படி 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 பஸ்ல கார்ல போனா லேட் ஆகும். ஆமா நான் சொல்றது அப்படியே போய் சொல்லு. சரி சைக்கிள் சைக்கிள் தோல் மேல செருப்பு தலைமையில வச்சு கொடை எடுத்து கால்ல மாட்டிட்டு சிகரெட் வாங்கி மூணு சொல்லிட்டு டவுன் போட்டு சட்டை கட்டிட்டு வேட்டி மேல போட்டுட்டு சேல சிந்தாமணி தாசி வெட்டி போட்டு நடி நடந்து போயிட்டு வரதுக்கு டைம் இல்ல. மெதுவா கூத்தியால பாக்குறது மெதுவா 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 சைக்கிள தூக்கி செருப்பு எடுத்து அடிச்சு கொண்டு செருப்புல அடிச்சு கொண்டு கொடுங்க. இதோட மெதுவா சொல்றேன். நீங்க எப்படி லெவலா சொல்லுங்க, நான் அப்படியே போய் வளரிடுறேன். சைக்கிள் பஸ்ல கார்ல போன லேட் ஆகும் சொல்லி சைக்கிள் தூக்கி தோல் மேல செருப்பு தலைமையில வந்து கொடை எடுத்து கால்ல மாட்டிட்டு சிகரெட் வாங்கி மூணு சொல்லிட்டு தலைமையில டவுன் போட்டு சட்டை கட்டிட்டு வேட்டி மேல போட்டுட்டு சேல சிந்தாமணி தாசி வெட்டி போட்டு நடந்து வரதுக்கு டைம் இல்ல. ராஜா பாருங்க, அவருக்கு சாப்பிட்டதுங்க உண்ட மயக்கம் உங்க தொண்டனுக்குங்க. அதனால சாக்கு பையில படுத்துட்டு இருந்தாருங்க. படுத்த நேரத்துலங்க திடீர்னு அவருக்கு நடைபெறதுக்குச்சு. சேலத்துல அவருக்கு ஒரு கூத்தியா இருக்குதுங்க அவருக்கு. ஆமா கூத்தியால பாக்குறதுக்கு பஸ்ல கார்ல லாரில எல்லாம் போனா லேட் ஆகும். அதனால சைக்கிள் இருக்குல்லங்க சைக்கிள் சைக்கிள் தோல் வச்சுட்டு கேமரா நடந்து போயிட்டாருங்க. அப்படியா? ஆமாங்க. போய் சந்தோஷமாக இருந்துட்டு சீக்கிரம் காலு 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 ராஜாவே கூத்தியால போய் பார்த்துருவாங்க. போன உடனே நாங்க ரெண்டு பேரும் கீழே படுத்துட்டு மேல கட்டில போட்டுக்கிட்டோம். சரி நான் எப்படி ரெண்டு பேரும் கீழே படுத்து மேல கட்டில போட்டுக்கிட்டோம். சரி நம்ம நாள் கழிச்சு பார்க்கணும். கொஞ்சம் நான் பார்த்து ஏன் அவ பார்த்து ஐயா கொஞ்சம் அம்மா பார்த்து அம்மா பார்த்து ஐயா பார்த்து ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருந்த மாதிரி. சரி ஆசை அதிகமாக மோகம் முத்து வை சிரிக்கிற வா சிரிப்புலயே முகர ஜன்னி பிடிச்சிருக்குது. ரெண்டு பேருமே கீழே படுத்து மேல கட்டில போட்டுக்கிட்டாங்க. போனாரு அப்படின்னு அவரு என்னை கேட்டாருங்க. சரிங்க அதாங்க கூத்தியால பாக்குறதுக்கு போனாரு இல்லைங்க. போனதுமே கீழே படுத்து மேல கட்டில போட்டு விட்டாங்க. பாத்ததுமே ரொம்ப நாள் கழிச்சு பாக்கங்காட்டியும் ஐயா முஞ்ச அம்மா பாக்க அம்மா முஞ்ச ஐயா பாக்க ஆசை அதிகமா மோகம் முத்தி போயிங்க. ரெண்டு பேத்துக்கும் மோகம் தண்ணி பிடிச்சிக்கிச்சுங்க. அந்த ஜன்னி பிடித்திருக்கிற அப்படியே விடக்கூடாது. சரி கண்ணுக்கு வேதாள கலிகம் போட வேண்டும். சரிங்க சீக்கிரமா எடுத்துட்டு வா. வேதாளம் கண்ணுக்கு வேதாள கலிகம் மருந்து போடுறாராமா, அதனால கூப்பிடுறாரு. இப்படி எல்லாம் சொன்னா சரி கேட்டுட்டு தான் இருப்பான். சரி வர சொல்லி தான் சொல்லுவான். இது அவரு அப்படி கட்டிக்க. சரி தலை தலை அடிச்சிட்டு போ. சரி ஐயோ ஐயோன்னு கத்திட்டு போ. சரி ஏன்டான்னு கேட்பான். இங்க இருந்து நான் போறதுக்குள்ள உங்க மந்திரி செத்தே போயிட்டாரு. நைட்னா ஐயோ இப்படி போனா நம்புவானா? வேகம் எப்படி அவ்வளவு பதறிட்டு போனா பதறிட்டு ஒரு வேகத்தோட. ஆமா ஐயோ உங்க மந்திரி செத்து போயிட்டாருங்க. என்ன? ஆமாங்க மந்திரி இருந்து விட்டாரு. ஆமாங்க சண்டாளனே சீக்கிரம் நாயகர்கள் போய் பணத்தை தூக்கிட்டு போ. பணத்தை கேக்குறாரு. போறதுக்குள்ள அனாத போனோம்னு ஆத்துல சுட்டு விட்டாங்க. அனாத போனோம்னு ஆத்துல சுட்டாங்க. அப்ப சாம்பல் அடிக்கிட்டு வா. சாம்பல் கேக்குறாரு. மழை பெய்ஞ்சு தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு. மழை பெய்ஞ்சு தண்ணி அடிச்சிட்டு அருகம்பில் முளைத்திருக்கு, அதை எடுத்துருவோம். அருகம்பில் எடுத்து போட்டான்னு சொல்லி ஒரு ஜல்லி வேறு இருக்கு, அதை கொண்டு வா. ஜல்லி வேறு கேக்குறாரு. எல்லாம் பண்ணி நோண்டி பிடிச்சு சொல்லி பண்ணை கொண்டு வா. பண்ணி கேக்குறாரு. பண்ணிய கசா போட்டான்னு சொல்லி கசாபக்காரனை கொண்டு வா. பேசிட்டு நம்ம டீ குடிச்சு
பண்ணி கசாப்பு போட்டாங்க. அப்படியா? ஆமா. கசாப்புக்காரனை கொண்டா. நான் கசாப்புக்காரன் கேக்குறாரு. அவன் கொழுப்பு கருத்தின்னு வவதாலபுரி தர்மபுரி பெட்ல கிடக்குறான். அவன் கொழுப்பு கருத்தின்னு நாமக்கல் ஜிஹெச்ல கிடக்குறாங்க. ஏய், ஓய், மந்திரி வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? 1/2 மணி நேரம் ஆகுதுங்க. இவ்வளவு நேரம் அங்க போறியே, யார்கிட்ட பேசுற? உங்க மந்திரி இருக்காங்க. நான் சாமி சாமியா இருக்கேன். ஆளுக்கு ஒரு கும்பிடு, ஏழுக்கு ஒரு கும்பிடு. ஏய், ஓய், நான் 2 அடி வாங்குறதுக்கு பெஞ்சில ஒரு சிரிச்சிய கத்திரடி சத்தியமா சிரிக்கிறேன். என்ன பண்ணி போடுவான்? அதானே. ஏய், நீ சக்கால சரியா போடா. ஓய், எப்படா தெரியுமா? தைரியமா